Praise the Lord. God bless you. God bless you. Happy Resurrection Day. தேச கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். இன்றைய நாளை நாங்கள் உயிர்த்தெழுதலின் நாள். வாரத்தின் முதலாம் நாள் அவர் கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுதை பற்றி சொல்லப்படும் பொழுது இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த விசேஷித்த நாள் என்றால் முதலாவது நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53 வாசிக்கிறேன். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதவாகிய இது சாவாமையும் தடுத்து கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய அழிவுள்ள சரீரம், த மார்டல் பாடி, இம்மார்டாலிட்டிக்குள்ள வர வேண்டும். அதாவது அழிந்து போகிறது அழியாமையை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் நம்முடைய காரியம், அதாவது நம்முடைய சரீரம் விதைக்கப்பட வேண்டும். நித்தியமான சரீரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அப்போ கிறிஸ்து எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். ஐ ஆம் த ரெசரக்ஷன், நானே உயிர்த்தெழுதலும், ஐ ஆம் த லைஃப். அப்போ அந்த லைஃப் அண்ட் த ரெசரக்ஷன், அவர் தான் அந்த உயிர்ப்பும் உயிர்த்தெழுதலும் அவராக இருக்கிறார். இந்த இடத்துல உயிர்ப்பு என்று சொல்லப்படுகிறது, த லைஃப் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பாக வைத்துக்கிற ஜீவனாக வச்சுக்கிறார். அந்த ஜீவனை பற்றி சொல்லப்படவில்லை. அந்த லைஃப்ன்றது எட்டர்னிட்டி என்ற லைஃபை பற்றி சொல்லப்படுகிறது. கிறிஸ்து அவர்தான் எட்டர்னல் அந்த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். அவருக்கு எட்டர்னல் லைஃப் அவருக்குள்ள தான் அது இருக்குது. அவரே அந்த ஜீவன் ஆக இருக்கிறார். ஆகவே உயிர்ப்பிக்கிறவரும் உயிர்த்தெழுதலும் ஜீவனம் உள்ளவராக அவர் தான் இருக்கிறார். அப்போ கிறிஸ்து அவ்வளவு முக்கியம் என்று சொல்கிறார். குட் ஃப்ரைடேல நாங்கள் எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால், குட் ஃப்ரைடே ஒரு துன்பகரமான ஒரு நாள், ஒரு கவலைக்குரிய நாள். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எதிர்பார்க்காமல் அவர் ஜூதர், அதாவது அவரை கொலை செய்கிறதுக்காக சிலுவையில் அறையும்படியாக அவரை கொண்டு சென்றார்கள். அதன் அர்த்தம் இல்லை. அவர் வந்தது நோக்கம் அவர் மரிக்க, அவர் தன் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் தன் சரீரத்தை, அதாவது மார்டல் பாடி மார்டலிட்டியாக மாற்றப்படும்படியாக அந்த சரீரம் விதைக்கப்பட்டபடியினால் தான், அதை கொடுத்தபடியினால், பலிக்கு கொடுத்தபடியினால் தான் நித்தியமான வாழ்வை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். அது அந்த சூழ்நிலைகள் கவலைக்குரியதாக இருந்தாலும் அது செய்யப்பட வேண்டிய காரியமாக அவர் முன்குறித்து இதை குறித்து இந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே அந்த நித்தியமான வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இருந்தால் ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். பாஸ்கா பலி செலுத்தப்பட வேண்டுமாக இருக்கிறது. மோசேன்ற காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனம், எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்து, அதாவது பாவம், அதாவது எகிப்து என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் இரணின் உலகத்தை குறிக்கிறது, பாவமான வாழ்க்கையை குறிக்கிறது, உலக ரீதியான வாழ்க்கையை குறிக்கிறது. அப்பொழுது அதுதான் அந்த உலகம். அப்போ அந்த உலக ரீதியான வாழ்க்கையை குறிக்கிறது, உலக ரீதியான தேவர்களை குறிக்கிறது, பேகனிசத்தை குறிக்கிறது, விக்கிரகாராதனைகளை குறிக்கிறது, பலவிதமான கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் எகிப்து அடையாளப்படுத்துகிறது. அவை அந்த தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும் பொழுது எகிப்திய தேவர்களுக்கு எதிராக அவர் அந்த ஜட்மெண்ட் அவருடைய தீர்வு, அதாவது அவருடைய அந்த ஜட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அவருடைய அந்த தண்டனை அந்த தேவர்கள் மேலும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சில பேர் நீங்கள் கேட்கலாம், தேவன் கடவுள்மாரை, அதாவது தேவர்களை தண்டிக்கிறார். ஆனால் அவர் ஒரே ஒரு தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதுனால் அவர்கள் முதலாவது அந்த தேசத்திலிருந்து அவர் அழைத்தும் பொழுது அவர்களுடைய தேவர்களுக்கு எதிராகவும் அந்த தண்டனையை தேவன் கொடுத்து கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் தேவர் என்று சொல்லப்படு சர்வ வல்லமுள்ள தேவன் நாங்கள் அறிந்து தேவனை சோபிக்க வேண்டும் என்றது தேவன் விரும்புகிறார். அவர் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு நிகராக எந்த காரியங்களையும் நாங்கள் கொடுத்தாலும் அவருக்கு முன்னால் அது அருவருப்பானதும் அவரை கோபப்படுத்துவதுமாக இருக்கிறது. இதுதான் சாபங்களை கொண்டு வர்றது காரணமாக இருக்கிறது. ஆக எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க மோசேயை தேவன் பயன்படுத்துகிறார். அப்பொழுது அவர்தான் அந்த மக்களுக்கான வழிகாட்டியாகவும் அந்த மக்களின் ஒரு இரட்சகராகவும் ஒரு சேவியராகவும் காண்பிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலை எவ்வளவு தூரத்துக்கு யூதர்களானாலும் சரி, இஸ்ரவேலர்களானாலும் சரி, அவர்களை நாங்கள் அவருடைய ஹிஸ்டரியை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்போமானால்
அதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற காரியங்களுக்கு அதை நாங்கள் கருத்தாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். அப்போ இஸ்ரேலுடைய ஆரம்பம் 3500 இயர்ஸ். அவை சில இடங்களில் நாங்கள் இஸ்ரவேல் என்ற சரித்திரத்தை நாங்கள் விட்டு நாங்கள் பல காரியங்களை அவருடைய ஹிஸ்டரி தெரியாமல் இஸ்ரவேல் ஏதோ 70 இயர்ஸுக்குள்ள வந்ததுன்ற போல நாங்கள் நினைத்து நாங்கள் இருக்கிறோம். இஸ்ரவேலுடைய ஆரம்பம் 3500 இயர்ஸ். ஆதாமிலிருந்து நோவா வரையும் 1000 வருஷம் டிஃப்ரெண்ட். ஆதாமுடைய 6000 வருஷம், நோவாட 5000 வருஷம். நோவாவிலிருந்து ஆபிரகாம் வரை 1000 வருஷம் இடைவெளி, 4000 வருஷத்துக்கு முன்னதாக. ஆபிரகாமிலிருந்து மோசே வரை 500 வருட இடைவெளிகள் உண்டு. 3500 வருடங்களுக்கு முன்னதாக மோசேடைய காலத்தில் தான் இஸ்ரவேல் தேசம் கானான் தேசம் இஸ்ரவேல் மக்களாக ஜூத மக்களாக இஸ்ரவேலர்களாக அவர்கள் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளப்படுகிறார்கள். அடிமைத்தனமான ஊர் என்று சொல்லப்படுகிற எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரை தேவன் அழைத்து வந்ததை மோசே கூடாக வல்லமையான அவருடைய பலத்த கரத்தினாலே, அவருடைய வல்லமையான சத்துவத்தினாலே, பல அற்புதங்கள் அடையாளங்களாலே இன்று வரை காணப்படாத கேள்விப்படாத அதி அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. அந்த அற்புதங்களுக்குள்ளாலே 40 வருடமாக அவர்கள் பிரயாணம் செய்து வாக்களிக்கப்பட்ட தேசமான கானான் தேசம், இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்படுற தேசத்துக்கு தேவன் அழைத்து கொண்டு வந்தார். 3500 வருடங்கள் மோசேடைய காலமும், அதுக்கு பின்னதாக 500 வருடங்கள் பின்னதாக கிங் டேவிட் என்று சொல்லப்பட்ட தாவீதின் காலமும் குறிப்பிடப்பட்டிருக்கிற காலமும், அந்த காரியத்தில் ஜெருசலேம் அதன் தலைநகரமாகவும் தாவீது காலத்திலே அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் அதில் வச்சு ஆட்சி தாவீது அதை கேபிட்டல் சிட்டி ஆக்கி அதிலிருந்து ஆட்சி செய்து கொண்டு வந்தார். இதுதான் இஸ்ரவேலுடைய காரியம். அதே காரியத்தை தான் மோசே கூடாக தேவன் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவித்து, ஜூத மக்கள் அடிமைத்தனப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த அடிமைத்தன ஊராகிய எகிப்திலிருந்து அழைத்து ஃப்ரீடமான பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு அழைத்து வந்து அந்த தேசத்தில் அவர்களை குடியமர்த்தினார். இதே காரியத்தை தான் கிறிஸ்து முன்னதாக, இவர் வரும் முன்னதாக இஸ்ரவேலுக்கு வெளியரங்கமாக காண்பிக்கப்பட்ட காரியத்தை ஆவியின் பிரகாரமாக ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துடைய காரியம் அதைத்தான் சார்ந்ததாக காண்பிக்கப்படுகிறது. மோசே ஒரு இரட்சகராக காண்பிக்கப்பட்ட அந்த காலத்தில் அவர் தீர்க்கதரிசி மட்டுமில்லை, அவர் ஒரு சேவியராக அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்டார். அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு மேலான அழைப்புடையவராக மோசே காணப்பட்டார். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அப்படியான இடத்துல இருக்கவில்லை மோசையை போல. கிறிஸ்துவை விட, கிறிஸ்து அவர் தேவன், அவர் சர்வவல்லமுள்ள தேவன குமாரன், தேவனிடத்தில் இறங்கி வந்தவர். அவர் தான் பிதாவுடைய தச்சுருவமும் அவருடைய அடையாளமும் அவருடைய வெளிப்பாடுமாக, ரெவலேஷன் ஆஃப் த ஃபாதராக கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வருகை உலக ரீதியாக மரித்து போனவர்கள், பாவத்திலே மரித்து போயிருந்த உண்மை ஜீவனை கொடுத்து, அவர் தான் இந்த ரெசரக்ஷன், அதாவது உயிர்ப்பிக்கிறவரும் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் அவர்தான். அந்த எமக்குடைய சரீரத்தை அவர் குறிப்பிடாமல் எமக்குடைய உள்ளார்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து, அதாவது எட்டர்னல் லைஃபுக்குள்ள கொண்டு போகிற ஆவி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்திலே எமக்குள்ளே அந்த ஆவியை தங்குகிறது. ஏண்டா கிறிஸ்து உயிர்ப்பும் உயிர்த்தெழுதலும் நானே. அவர்தான் அந்த உயிர்ப்பும். அவரை மரணம் அதை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் ஜீவனுக்கு அதிபதியாயிருக்கிறார். அவர்தான் ஜீவனின் அதிகாரி. அதே போல உயிர்த்தெழுதலும் அவராயிருக்கிறார். அப்போ உயிர்ப்பிக்கிறோம் அவர் தொடர்ந்து அந்த உயிர்ப்புக்குள்ளே ஜீவனுக்குள்ளே வைத்திருக்கிற காரியமும் அந்த ஆவியும் அவருடையதாக இருக்கிறது. அவர்தான் இந்த எட்டர்னல் லைஃப். கிறிஸ்துவு கூடாக தான் அதை சுதந்திரிக்க முடியும். இந்த மோர்டல் பாடின்னு சொல்லப்படுகிற அழிந்து போகிற சரீரம், அது அழியாமையை தடுத்து கொள்ளணும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவை சில பேர் கேட்க கூடும், அவர் மரித்த சரீரத்தோட போனார். இல்லை, அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட நித்தியமான சரீரத்தை தடுத்து கொள்ளப்படுகிறது. அப்போ அவருடைய காயங்கள் காண்பிக்கப்படுறது, மறுரூபமாக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலே அவருடைய காயங்கள் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மோர்டல் பாடின்னு சொல்லப்படும் உலகத்தோடு மண்ணிலிருந்து உருவாகின சரீரத்தோடு இயேசு கிறிஸ்து இன்று வரை இருக்கிறார் என்றது அர்த்தம் அல்ல. அவர் நித்தியமான சரீரத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார். அதாவது
அந்த ஒரு சரீரம் செலஸ்டியோ, அது காட்லி பாடி, அதை எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சரீரம். நீங்கள் கொரிந்தியர் 15வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது அதை பற்றி சொல்லப்படுகிறது. சாவுக்குரியது விதைக்கப்படுகிறது, சாவாமையை தரித்துக் கொள்கிறோம். அவை இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், இது நம்முடைய சரீரத்தை குறித்த காரியம் அல்ல. இங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் என்றது நம்முடைய இனமேன், நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுடைய வாழ்க்கை. அதாவது பாவத்திலே மரித்தால் நாங்கள் எழுந்திருக்க முடியாது, மரித்தவர்களாயிருப்போம். மரித்தவர்கள் என்று சொன்னால் நித்தியமாக பரலோகத்துக்குள் நாங்கள் சுதந்திரத்துக்கூடிய நித்திய வாழ்வைக்குள்ளே நாங்கள் சுதந்திரத்துக் கொண்டு கிறிஸ்துவுக்குள் சுதந்திரத்தை அடைந்த முடியாது. We cannot inherit the inheritance in Christ. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுடைய சுதந்திரம், நித்தியமான வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நமக்கு அருளப்படுகிறது. அவருடைய நித்தியமான வாழ்வுக்கூடாக, நித்திய ஜீவனுக்கூடாக கிறிஸ்துவினால் நமக்கு கொண்டு வரப்படாகி அவர் ஸ்பெஷல். அவர் வானத்தில் உன்னதங்களிலிருந்து இறங்கி வந்த தேவன். அவருக்கு மட்டும்தான் அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நித்தியமான வாழ்வு. எப்படி என கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆகவே இவர் கிறிஸ்து நமக்கான நிவாரணமானார். மீட்பு அவரால் கொடுக்கப்பட்டது. ரட்சிப்பை நாங்கள் மீட்புக்கூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அவர் தமது சரீரத்தை கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கான பாவ நிவாரண பலியான ரத்தம் சிந்தி பாவங்கள் கழுவினார். அது பாவத்துக்கான பரிகார பொருளானார். அந்த பாவத்தை ஒரு பரிசுத்தர் ஒருவரே செய்ய முடியும். பரிசுத்தர் தேவன் ஒருவரே பரிசுத்தராக இருப்பதால் அவரே அந்த பலியை செய்து முடித்தார். அவை யூதருடைய காலங்களிலே, மோசேட காலத்திலே ஆட்டுப்பலி செலுத்தப்பட்டது. பாஸ்கா நாளிலே, அதாவது கடந்து போதல் நாளிலே, எகிப்திலிருந்து புறப்படும் நாளிலே அவர்கள் பாஸ்கா பலியை செலுத்தினார்கள். ஆடுகளை பலியிட்டார்கள். பழுதற்ற ஆடுகள் பலி செலுத்தப்பட்டு அந்த இரத்தங்கள் நிலைகளிலே பூசப்பட்டு அந்த பாஸ்கா நிறைவேற்றப்பட்டது. அவை அந்த காரியத்தை கிறிஸ்து நமக்கான நித்திய காரியமாக உமக்கு செய்து முடித்த உலகத்துக்கான பாவ நிவாரணமாக அவர் தம்மை கொடுத்தார். என்ற சர்வவல்லமுள்ள தேவனை நாங்கள் அவர் சர்வவல்ல தேவனாவே, சர்வவல்லமுள்ள தேவன் குமாரன் கூட அந்த சாயலிலே இந்த பூமிக்கு இறங்கி கிறிஸ்துவுக்குள்ளாக வெளிப்பட்டு அவருடைய சரீர பாடுகளை பட்டு அந்த பலியை செலுத்தி, என்றால் தேவன் ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே பாவம் இல்லாதவர், ஒருவரே களங்கம் இல்லாதவர். அந்த தேவன் இந்த பூமியிலே எமக்கான நித்திய வாழ்வை பெற்று தந்திருக்கிறார். கிறிஸ்து இல்லாமல் நமக்கு நித்திய வாழ்வு இல்லை. யாராவது கிறிஸ்து ஒரு சாதாரண மனுஷன், அவர் ஒரு ப்ராஃபட், தீர்க்கதரிசி மட்டும்தான் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அது சாத்தானிலிருந்து வருகிற செய்திகள். கிறிஸ்து ப்ராஃபட் மட்டுமல்ல, அவருக்கு பல அட்ரிபியூட்ஸ், பல நாமங்கள் கொடுக்கப்படுகிறது. காரணம் என்றால் அவருடைய ஒரு கிறிஸ்து, அதாவது தேவன் என்றது அடையாளம். அந்த டைட்டிலுக்கு யார் அதுக்கு தகுதி பெறர் என்றதுதான் அதன் அடையாளப்படுத்தப்படுகிறார். இப்ப கிறிஸ்து என்றது அவருடைய அதாவது தேவன் என்றதுக்கு யார் அந்த தேவன் அல்லது காட் என்ற டைட்டிலுக்கு யார் தகுதி உள்ளவர் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை தவிர வேறொருவரும் இல்லை. அவரே இந்த மாநிலத்துக்கு இறங்கி வந்தவரும், பல பாடுகள் பட்டவரும், பிதாவிலிருந்து கொண்டு வந்த காரியங்கள், அவர் பிதாவிடத்தை கண்டவைகள் பார்த்தவைகள் ஒருவரும் நெருங்கக்கூடாத ஒளியிலிருந்து இறங்கி வந்தவரும், அந்த தேவனே பாவம் இல்லாதவரும் களங்கம் இல்லாதவருமான அந்த பரிசுத்த பலி செலுத்தப்பட்டு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை விசுவசித்து நாங்கள் நித்திய வாழ்வுகளை நாங்கள் கடந்து சொல்வோம். இந்த காரியத்தை நமக்கான அட்டான்மெண்ட் என்று சொல்ல, பாவத்துக்கான நிவாரணம் இயேசு கிறிஸ்துவே செய்து முடித்த அட்டான்மெண்ட் ஆஃப் சின். கிறிஸ்து அந்த பலிக்கூடாக செய்து கொள்ளப்பட்ட அந்த நிவாரணம் தான் எங்களை பாவங்களிலிருந்து விடுதலாக்குறது. நம்முடைய செயல்களில் அல்ல. நாங்கள் ஒரு முழங்காலிலிருந்து 1000 படி ஏறுவதல்ல. நம்முடைய இரத்தங்களை சிந்தி நாங்கள் நிவாரணங்கள் செய்ய முடியாது. காரணம், தேவனுடைய பார்வையிலே நாங்கள் செய்து பாவத்துக்கான நிவாரணத்தை செய்து முடிக்கிறதுக்கேற்ற தகுதி எங்களிடத்தில் இல்லை. அதுக்காக சர்வ வல்லமுடைய குமாரனுடைய ஒரே பேரான களங்கம் இல்லாத பாவம் இல்லாத அந்த பலியாக செலுத்தப்பட்ட அந்த ஆடு, அந்த செம்மறி, அவர் கூடவே பாவங்கள் கழுவப்பட்டது. அவரை விசுவசிக்கும் பொழுது நாங்கள் நித்தியமான வாழ்க்கையில் நாங்கள் கடந்து சொல்கிறோம். இதுதான் எமக்கான ரெசரக்ஷன். அந்த செய்தி
ரெசரக்ஷன், அதாவது ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப் என்றதை கிறிஸ்து எமக்குள்ளே அதை வைத்து செல்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் இன்றும் சதா காலங்களோடும் நம்மோடு ஜீவிக்கிறவருமான அவருடைய ஆவிக்கூடாக நம்மோடு மக்கள் வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஆவி இன்று வரை சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவுடைய அவருடைய பாடுகளையும் அவர் நமக்கு செய்த காரியங்களையும் அனுதினம் நம்மை நினைவுபடுத்துகிறது. ஆவி இன்றைய நாள் மட்டுமில்லை, வருடத்தில் 365 நாளும் கிறிஸ்துவோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றது சாட்சி தான் இந்த ரெசரக்ஷன், இந்த ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப், இந்த கிரைஸ்டுடைய ரெசரக்ஷன். அவே உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவை இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவோடு ஒன்று சேருங்கள். என்னுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து டிக்டாக்லேயோ அல்லது விட்னஸிங் கம்யூனிட்டி என்ற யூடியூப்புக்குள்ளே நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய வெப்சைட், என்னுடைய மினிஸ்ட்ரி வெப்சைட் witnessingcommunity.org என்ற தளத்துக்கூட நீங்கள் சென்று சில காரியங்களை தொடர்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். பல கூட்டங்கள் நடத்த, பல டீச்சிங்கள், டெலிவரன்ஸ் டீச்சர், டெலிவரன்ஸுகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை இந்த தேசங்களிலே வெளிப்படும்படியாக ஜபிக்கிறேன். இந்த நாளில் யாராவது நீங்கள் சுகமுற்றிருந்தால், வருத்தங்களிலே சிக்கியிருந்தால், இந்த நாள் தேவன் தமது வல்லமையான உயிர்த்தலின் நாளே அந்த காரியங்களை நீங்கள் அந்த பலவீனமான இடங்களில் விடுதலை பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகள் யாவையும் சந்திப்பார். கிறிஸ்துவுடைய நாமத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அவர் வருகிற நாட்கள் அதிக வருடங்கள் அல்ல, அதிக நாட்கள் அல்ல என்று சொல்ல முடியாது. அதி சீக்கிரமாய் அவர் வெளிப்பட போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.